Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 26th May 2023. இன்றைய pre-market information பார்க்கலாம். ஸோ அமெரிக்க சந்தைன்றது பார்த்தீங்கன்னாக்கா கலந்து முடிந்திருக்கிறது. டவ் ஜோன்ஸ் கொஞ்சம் இறங்கி முடிஞ்சிருக்கு. அதே சமயம் S&P 500 ஏரியும் நாஸ்டாக் வந்து மிக பலமாக ஏறியும் முடிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். யூஎஸ்ல தான் பிரச்சனை. ஆனா யூஎஸ்ல ஓரளவுக்கு இப்ப சந்தையானது மேல் நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனா ஆசிய சந்தைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு திடமான திருப்பம் இல்லை. ஜப்பானோட நிக்காய் ஒரு வளமான ஏற்றத்தோட இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அதே சமயம் ஹாங்சங் ஹாங்காங்கோட சந்தையும் ஆகட்டும், சீனாவோட சந்தை ஆகட்டும் தற்போது இறங்கி வியாபாரமாகி வருகிறது. சவுத் கொரிய சந்தை காஸ்பியும் தைவானும் ஓரளவுக்கு ஏற்றத்துடன் இருப்பதாக பார்க்கிறோம். எஸ்ஜிஎக்ஸ் நிப்டி தொடர்ந்து மார்ஜினலி கேப் டவுன் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே 35-40 புள்ளிகள் இறங்கி துவங்கி வியாபாரமாகிறது. ஸோ நேத்தியோட இறக்கத்தை வந்து கொஞ்சம் இறங்கி பிடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அது நடந்ததே நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கும் ஒரு மார்ஜினல் கேப் டவுன். இந்த கேப்ல இருந்து இன்னும் கொஞ்சம் இறங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வாங்கணும் அப்படின்றதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இறக்கும் போதெல்லாம் எந்த இடத்துல வாங்கணுன்றதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெற்றியாளரே. நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்றது என்னவோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 18,000 to 18,450 தான் இருக்குது, மாற்றம் இல்லை. நிஃப்டி பேங்க்கும் கொஞ்சம் சப்டியூடா தான் இருக்குது. பட் நேற்றுக்கு எக்ஸ்பைரி டே அப்படின்றதுனால அந்த ரோலர் கோஸ்டர் ரைட் அப்படின்ட்டு நடந்தது பார்த்தோம். அதனால ஓரளவுக்கு ஒரு ஏற்றம் வந்து முடியும் போது ஏறினதை பார்த்தோம். ஸோ நிஃப்டி பேங்க் 43,000 சப்போர்ட், 45,100 ரெசிஸ்டன்ஸ். மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது யூஎஸோட 10-year பாண்ட் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டே இருக்கிறத பார்க்குறோம். ஸோ நேற்றுக்கு ஒரு இன்ச் அப் டு 3.81. டாலர் இண்டெக்ஸும் மெல்ல மெல்ல ஏறிட்டு இருக்கு 104.13. பிரண்ட் க்ரூட் அப்படின்றது பெரிய மாற்றம் இல்லை. நேற்றுக்கு 77, 76 $1 மேல கீழே நகர்ந்துட்டு இருக்கிறது பார்க்குறோம். ஆனால் கோல்டு மட்டும் தொடர்ந்து மெல்ல மெல்ல இறங்கிட்டே வந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ எங்க வந்தாச்சு பார்த்தீங்கன்னா 1945 per ounce. ஸோ இப்போ $1,945 இருந்து கிட்டத்தட்ட 2050 இருந்து ஒரு $100 கிட்ட இப்போ கீழே இறங்கி வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் அதுவும் பெரிய மாற்றம் இல்லை. என்னென்ன 82.8 இருந்தது, இப்போ 82.74 மாறி இருக்கிறது. ஸோ கொஞ்சம் வலிமை பெற்றிருப்பதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதனால அது பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. யூஎஸோட டெட் செலிங் கிரைசிஸ் முடிஞ்சதா அப்படின்னா இல்லை. ஏன்னா அதுதான் சொல்லிட்டே இருக்கிறாங்க சந்தை இறக்கத்திற்கான காரணமாகும். ஸோ இது எப்படியும் இந்த ஜூன் அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம நம்புறோம். இன்னும் சில தினங்களில் ஃபெட் ரிசர்வ் வந்து இந்த 25 பேஸ் ஹைக்குன்றதும் இன்னும் லூமிங் அரவுண்ட் இந்த ஜூன் மாச கூட்டத்தில் இது முடிவெடுக்கப்படும்ன்றதும் பெரிய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டு வருகிறது. எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து பயரா இருக்கிறாங்க. நேற்றுக்கு 589 crores வாங்கியிருக்காங்க. டிஐஎஸும் வந்து பயரா தான் இருக்கிறாங்க. 388 crores வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் இருந்துட்டு தான் இருக்குது மார்க்கெட்ல ஒரு பக்கம் அப்படின்றது உண்மைதான். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பயிற்சி வகுப்பு வர சண்டே அன்னைக்கு 28 ஆன்லைன்ல நடக்குது. ஸோ உங்கள் நண்பர்கள் எல்லாருமே ஒரு ஃபினான்ஷியலா லிட்ரேட் ஆகிறதுக்கான உதவியை நீங்க பண்ணணும் அவங்களுக்கு. ஸோ ரெஃபர் பண்ணுங்க. நம்ம வெப்சைட்ல போயிட்டு தே கேன் ஜாயின். டெக்னிக்கல் போர்ட்ஃபோலியோ உருவாக்கணும்னு சொல்லியிருக்கேன். வீட்டுக்கு வீட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ நிஃப்டி 50ல 10 கம்பெனி தேர்வு பண்ணுங்க. அதுக்கான என்ட்ரி எக்ஸிட்டை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ 90% டிஸ்கவுண்ட்ல அது கிடைக்கும். ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை லைவ் அனலைஸ் பண்ணலாம். 11 மணிக்கு டெய்லி பண்ணிட்டே இருக்கிறோம். தினசரி வாய்ப்புகள் நேற்றுக்கும் அபாரமான ஒரு வாய்ப்பு நம்ம அடையாளம் பார்த்தோம். ஸோ எக்ட்ரா டிவி யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்கலாம் 11 மணிக்கு. கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நேத்தியோட ஃபார்மேஷன் அப்படின்றது நம்ம புல்லிஷ் கேண்டில் போட்டாலும் கூட பெரிய புல்லிஷ் கேண்டில் கிடையாது. அதே சமயம் ஒரு ஹேமர் மாதிரியான ஒரு கொடுத்துக்கிறதுனால அது வந்து ஒரு ஏற்றத்துக்கு முடிஞ்சிருக்கிறதுனாலையும் ஸோ வலுவாக புல்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றது தான் இது நம்ம சொல்றதா எடுத்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ் கீழே போடுங்க. இந்த நாள் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.